வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு நம்ம டக்குன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல 3/4 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. இது பாகுபதம் எதுவுமே தேவை கிடையாது. 1/2 கப் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சா போதும். நல்லா கரையட்டும். நல்லா கரையுது பாருங்களேன். நல்லா கரைஞ்சிருச்சு. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அது அப்படியே ஆறட்டும். இந்த அளவுக்கு கரைஞ்சிச்சுன்னா போதும். ஒரு பவுலில் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் அளக்குறீங்களோ அதே கப்பில் தான் மற்ற பொருட்களும் அளந்துக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 பிஞ்ச் அளவுக்கு ஆப்பசோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நம்ம ஆற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வெள்ளை கரைசல் அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெது வெதுன்னு இருந்தால் போதும், ரொம்ப சூடோடு சேர்த்துறாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சால் போதும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, அதே சமயம் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவு இருக்கணும். போண்டா போடுற பக்குவம் இந்த அளவு இருந்தால் தான் உங்களுக்கு போண்டா நல்லா வரும். ரொம்ப தண்ணியாக சேர்த்துட்டிங்கன்னா போண்டா பிரிஞ்சு போயிடும். நல்லா கடாயை காய வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா எண்ணெய் சூடான உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு சின்ன சின்ன போண்டாக்களை பொரித்து எடுத்துருங்க. கடாய் கொள்கிற அளவுக்கு நீங்கள் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். 1 கப் கோதுமை மாவு இருந்துச்சுன்னா போதும். டக்குன்னு உடனடியாக 10 நிமிஷத்தில் நம்ம இந்த இனிப்பு போண்டா செஞ்சு கொடுத்துடலாம். இது நல்லா குண்டு குண்டுன்னு பொசு பொசுன்னு ரொம்ப நல்லாவே வரும். நல்லா ஒரு பக்கம் செவந்த உடனே திருப்பி விட்டுடுங்க. ரொம்ப அதிக அளவாக நீங்கள் ஃப்ளேம் கூடுதலாக வச்சிட்டிங்கன்னா உள்ளே வேகாது, வெளியில் செவந்து சட்டுன்னு சீக்கிரம் செவந்து போயிடும். அதுக்காக தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக விடுறது. அதே நேரம் எண்ணெய் காயாமல் நம்ம போட்டுட்டோம்னா அப்படியே எண்ணெய் சதன்னு பிடிச்ச மாதிரி இருக்கும். இது நல்லா வெளியில் மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்டாக ரொம்ப நல்லா பஞ்சு போல் இருக்கும். நல்லா கலர் இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம எடுத்துட வேண்டியது தான். அருமையான கோதுமை மாவு போண்டா தயாராகிடுச்சு. ரொம்ப அருமையாக இருக்கும். டக்குன்னு நம்ம டீ போட்டுக்கிட்டே நம்ம டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்தியானதும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.